மைக்கேலிஸ் மென்டன் ஈக்குவேஷன் பார்ட் 1ல் நம்ம அதுக்கு என்ன பேசிக் நீட்ஸ் அப்படின்னு ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து வரது தான் பார்ட் 2. பார்ட் 1ல் நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணுறதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி வேணும், ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் இஎஸ் காம்ப்ளெக்ஸ் பற்றி தெரியணும், ரேட் ஆஃப் பிரேக் டவுன் ஆஃப் இஎஸ் காம்ப்ளெக்ஸ், இந்த 3 விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷன் டிரைவ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஸோ இதில் என்சைம் ரியாக்ட்ஸ் வித் சப்ஸ்ட்ரேட் எப்போ எழுதினாலும் கான்சன்ட்ரேஷனுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்சைம் ரியாக்ட்ஸ் வித் பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்டுங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இஎஸ் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. அட் த ரேட் K1 ரேட்டில் இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபார்ம் ஆன இஎஸ் காம்ப்ளெக்ஸ் ரெண்டு வகையாக டிசோஷியேட் ஆகும், அதாவது பிரேக் டவுன் ஆகும். ஒன்று K2 ரேட்டில் என்சைம் ப்ராடக்டாக பிரேக் டவுன் ஆகுது, இன்னொன்று K3 ரேட்டில் என்சைம் சப்ஸ்ட்ரேட்டாகவே பிரேக் டவுன் ஆகுது. இதுதான் பேசிக் ஈக்குவேஷன் ஃபார் எம்எம் ஈக்குவேஷன். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்றத V0 அப்படின்னும் அந்த ஈக்குவேஷனையும் நம்ம எழுதுகிறோம். இதை தான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டெப்பில் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பில் தான் ப்ராடக்ட் கிடைக்குது. அந்த பர்டிகுலர் ஸ்டெப்பில் நம்ம எழுதுகிறோம். எப்படி, இதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் பாருங்கள். நோட் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஸ்டெப். அதில் ரேட் இன்ட்டு ரியாக்டன்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக ஈக்குவேஷனை எழுதிட முடியும். ரேட் இன்ட்டு ரியாக்டன்ட். பாருங்கள், இதனுடைய ரேட் K2, அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆன ஸ்டெப்பினுடைய ரியாக்டன்ட் இஎஸ். இதுதான் இனிஷியல் வெலாசிட்டி. அடுத்து ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் இஎஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத நான் RF அப்படின்னு ஷார்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். எந்த ஸ்டெப்பில் இஎஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்பில் தான் இஎஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ இதே ரூல் தான், ரேட் இன்ட்டு ரியாக்டன்ட். இந்த இஎஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணதனுடைய ரேட் என்ன? K1 ரேட்டில் இதனுடைய ரியாக்டன்ட் என்னது? E and S. ரேட் ஆஃப் ஃபார்மேஷனுடைய ஈக்குவேஷன் K1 E into S. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் பிரேக் டவுன் ஆர் B அப்படின்னு நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். அப்போ எந்தெந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ES பிரேக் டவுன் இன்ட்டு E plus P அண்ட் E plus S, ரெண்டு விதமாக பிரேக் டவுன் ஆகுது. அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, K2, இதே கான்செப்ட் தான், K2 into ES plus K3 into ES. ஸோ இதில் K2 K3 வெளியில் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா, rate of breakdown is equal to K2 plus K3 into ES அப்படின்னு கிடைச்சிரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. அடுத்தது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பிரேக் டவுன். இதை நம்ம இப்போ இங்கே அப்ளை பண்ணலாம். ஃபார்மேஷனுடைய ஈக்குவேஷன் என்ன? K1 E into S is equal to K2 plus K3 into ES. இப்போ கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கமும், இந்த டேர்ம்ஸ் என்சைம் சப்ஸ்ட்ரேட் எல்லாம் ஒரு பக்கமும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ES divided by ES
is equal to K2 plus K3 divided by K1. இப்போ இந்த whole termையும் நம்ம Km அப்படின்னு சொல்லலாம். That is Michaelis-Menten constant. இது fourth equation. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் என்சைம் அப்படின்றத பார்க்கலாம். டோட்டல் என்சைம் அப்படிங்கிறது இடி அப்படிங்கிற டேர்மில் பார்க்கலாம். டோட்டல் என்சைம் அப்படிங்கிறது ஃப்ரீ என்சைம் ப்ளஸ் என்சைம் வித் சப்ஸ்ட்ரேட். டோட்டல் என்சைம் அப்படின்றது என்சைம் ப்ளஸ் என்சைம் வித் சப்ஸ்ட்ரேட். இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷனில் இ தான் தேவைன்றதுனால இ இஸ் ஈக்குவல் டு இடி மைனஸ் இஎஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 5. சப்ஸ்டியூட் fifth equation in fourth equation. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இடி ஈக்கு பதிலாக இடி மைனஸ் இஎஸ் இன்டு எஸ். இது வந்து ஈக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ டிவைடட் பை ES is equal to Km. இப்போ இந்த S-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் எல்லாத்தையும். அப்போ the equation becomes ET into S minus ES into S divided by ES. நடுவில் மைனஸ் சிம்பிள் வரதுனால ரெண்டையும் தனித்தனியாகவே எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு Km. இப்போ இதில் காமன் டேர்ம்ஸை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். த ஈக்குவேஷன் பிகம்ஸ் ET into S divided by ES minus S is equal to Km. ஸோ மைனஸ் எஸ் இந்த பக்கம் போச்சு அப்படின்னா ET S divided by ES is equal to Km plus S. இப்போ நமக்கு தேவை ES தான் தேவை. ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது the equation becomes ES is equal to ET into S divided by Km plus S. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இது சிக்ஸ்த்து ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஸ் தான் தேவை. அந்த இஎஸ்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இஎஸ் வேல்யூவை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் சிக்ஸ்த் ஈக்குவேஷன் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் V0 is equal to K2 into ES நமக்கு தெரியும். ES வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது V0 is equal to K2 into நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ET into S divided by Km plus S அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே K2 into ET அப்படிங்கிறது வந்து என்னென்னா ப்ராடக்ட் ப்ரொடியூசிங் ஸ்டெப்பில் நமக்கு எல்லா என்சைமும் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா அதனுடைய ஸ்பீடு வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதனால் நம்ம இதனை Vmax அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராடக்ட் ப்ரொடியூசிங் ஸ்டெப் all the enzymes, if all the enzymes are involved in the reaction, then the reaction velocity will be
மேக்ஸிமம் அப்படின்றத கன்சிடர் பண்ணி இந்த ஹோல் டேர்மையும் நம்ம என்னவா மாற்றுறோம் அப்படின்னா வி மேக்ஸ்னு மாற்றுறோம். ஸோ த ஈக்குவேஷன் பிகம்ஸ் வி நாட் இஸ் ஈக்குவல் டு வி மேக்ஸ் இன்டு எஸ் டிவைடட் பை கேஎம் ப்ளஸ் எஸ். இதுதான் எம்எம் ஈக்குவேஷன். இதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அண்ட் விமேக்ஸ்னால் என்ன, கேஎம்னா என்ன அப்படிங்கிற விஷயங்களை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம்.